சொந்தங்களா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக பீனஸ், தக்காளி, 3 சின்ன தக்காளி, மோஸ்ட்லி இது செரி தக்காளின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிங்க. இந்த கத்திரியெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப பெருசாக வரும். பட் இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் இதை பறிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு குரங்குங்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நான் இருக்கிற எப்படியோ ஒரு 20 கத்திரி இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு தான், இதை விட சின்னதாக கூட இருந்தது. அதை எடுத்துட்டு சமைச்சு பார்ப்போம். நல்ல மாதிரி வந்ததுன்னா இப்படி விடும் போதவே நம்ம எடுத்துடலாம். 4 காய் நமக்கு கிடைச்சாலும் போதும். அட்லீஸ்ட்டு பெரிய கத்திரிக்காவில் ஒரு துண்டு சாப்பிட்டதுக்கு ஈடாக ஒரு 4 கத்திரி சாப்பிட்டோன்னா கூட ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி பெரிய ஷாக் என்னென்னா, இங்கே பாருங்களேன், எனக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ இதை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனுங்க. இந்த போய் அந்த இலையை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் லெமன் எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஸோ அதை எடுக்கும் போது இது அப்படியே விழுந்துருச்சு. ஸோ இது லெமன். இப்போதைக்கு இதுதான். நான் இன்னும் லெமன் கட் பண்ணி எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த லெமன் எடுத்துடலாங்க. ஏன்னா ரொம்பவே பழுத்துட்டு தான் வெளியே எனக்கு தெரியுது. பட் என்னென்னா, இங்கே பாருங்களேன், ஒரு பூச்சி இதை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜூஸ் போடலாம், லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படியே எடுத்துருவோம், சரிங்களா? இதை அப்படியே எடுத்துடுறேன் நான். இன்றைக்கி லெமன் தான் ஒரு பெரிய அறுவடையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. முள் எப்படி குத்துதுங்க, கையில் ரொம்ப வலிக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசு நான் சாத்துக்குடி பார்த்துருக்கேன், ஆரஞ்சு பார்த்துருக்குறேன், கொய்யா பார்த்துருக்குறேன். ஆனால் லெமனை நான் இப்போ தாங்க இப்படி பார்க்குறேன். தெய்வமே ஸ்தோத்திரம். நான் ஏன் இந்த லெமனையும் எடுத்துறேன்னா, என்னுடைய சின்ன பாப்பா பிஜியில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லெமன் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய மகளும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த லெமனை எடுத்துடுறேன். போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இது தேவைப்படும், ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்று. அதனால் நான் இதையும் எடுத்துடுறேன். ஸோ 2 ஆச்சுங்களா? 3 லெமனு. இதையும் எடுத்துடுறேன் நான். இதுவும் ரொம்ப பழுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இதையும் நான் எடுத்துடுறேன். மொத்தமாக இன்றைக்கி 5 லெமன் எடுத்துருக்கோம். இவங்க எல்லாம் இருக்கட்டும். மொத்தமாக நம்ம காலி பண்ணிட்டோம். இது என்னங்க இப்படி இருக்குது? எடுத்துருவோமா? எடுத்துடலாம். இதுவும் வேண்டாம். மொத்தமாக காலி பண்ண வேணாமே, மரத்தை வெறுமையாக விட வேணாமேன்னு நினச்சேன். பட் இது என்னவோ அங்கங்கே ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இலை அப்படியே சுருண்டி போயிருக்கு. ஸோ இதை நான் ஸ்ப்ரே ஏதாவது கொடுக்கணும். ப்ளஸ் அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் புதிய துளிராவது எனக்கு வரும். ஓகேங்க. இங்கே எங்கேயாவது காய் இருக்கா? இருக்கா, இங்கே இருக்கா. சரி, இவங்க எல்லாம் வளரட்டும். நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இவங்களெல்லாம் மெதுவாக நாம் ஏன் இப்படி காய்ங்கெல்லாம் இப்படி ஆகிட்டுருக்குன்னு தெரியல எனக்கு. பாருங்கள், என்னவோ இந்த முருங்கை மரத்தில் பிசினி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஐயோ, நான் இதையும் எடுத்துடுறேன். பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு எதுக்காக இப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த எலும்பிச்சனுடைய அந்த பாலா இப்படி கட்டி இருக்குன்னு தெரியல. ஓகே, இருப்பினும் ஓகே. ஸோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ எலும்பிச்சு. 2, 4, 6. இன்னொன்று அந்த கூடையில் இருக்குது. இங்கே பாருங்களேன், 2, 4, 6, 7 எலும்பிச்சை பழம் இருக்குது. 4, 8, 9, 10, 11 எனக்கு கத்திரி இருக்குது. 3 தக்காளி இருக்குது. ஒரு 4, 5, 6, 7 பீனஸ் இருக்குது. சூப்பர் அறுவடை. கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சூப்பராக இருக்குது.
ஓகேங்க, தேங்க்யூங்க. ஹாப்பி கார்டனிங்.